ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். மில்க் ஸ்வீட்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மில்க் ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். மில்க் பேடா. அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். மில்க் பேடா செய்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அதில் 1 கப் அளவு கெட்டியான பால், அதோட 1 கப் அளவு மில்க் பவுடர், சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். அதோட 1/4 கப் சுகர் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது 3ஐயும் சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா சுருண்டு வரணும். இப்போ தான் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. கைனால் உருட்டுற பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு ஏலக்காயோட அரிசியை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்காக தான் இதை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். இதை இறக்கி ஆற வச்சுட்டு நம்ம பேடா செஞ்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையில் லேசாக நெய்யை தடவிட்டு உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு எடுத்துருக்கேன். உருட்டிட்டு நடுவில் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். வேணும்னா பிஸ்தாவோ பாதாமோ எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன் தான். எல்லாருக்குமே மில்க் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். இது ஈஸியாக செஞ்சிடக்கூடியது தான். இப்போ எல்லாத்தையும் நான் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். நம்மளோட மில்க் பேடா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் செட்டியார் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.